ஈஃபில் டவரை விட நம்ம போகிறது வந்து இப்போ ஹைட்டாங்க, அதை தான் இதில் காமிக்கிறாங்க. தூரத்தில் தெரிகிறது தான் வேர்ல்டு ஃபேமஸ் இன்ஃபினிட்டி பூல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிங்கப்பூர். ஸோ இன்னைக்கு நம்ம சிங்கப்பூரில் ரொம்ப முக்கியமான இடத்த பார்க்கக்காண்டி வந்திருக்கோம். ஸோ சிங்கப்பூர் வந்ததுலேருந்து நானும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்த போய் பார்க்க போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சிங்கப்பூரோட ஐகானிக் பில்டிங் மெரினா பே ஸ்டாண்ட், இந்த 3 டவர் மேலே ஒரு கப்பலை கவுத்தி வச்ச மாதிரி ஒரு பில்டிங் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக அந்த பில்டிங்கோட டாப்பில் போய் எப்படி இருக்குங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் ஈவினிங்கே இப்போ போகணுன்னு சொல்லி டிக்கெட்லாம் புக் பண்ணி பிளான் பண்ணது. ஆனால் வெளியே வந்து ஹெவி ரெயின். பட் இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து நைட்டு லாஸ்ட் வந்து 8:50 அது வரைக்கும் மேலே போய் நம்ம பார்க்கறதுக்கு அலௌடு உண்டு. ஸோ இப்போ ஈவினிங் 5:30 தான் ஆகுது. ஸோ இப்போ அதுதான் போயிட்டுருக்கோம். நீங்கள் டிக்கெட் புக் பண்ண டைமுக்கு வெதர் அப்படி இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் ரீசனுக்காக ஸ்கை பார்க் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த டிக்கெட்டை காமிச்சு அந்த மந்தில் நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு தடவை போய் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மெரினா பே சாண்ட்ஸ் ரிசப்ஷனை தாண்டி உள்ளே இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து 3 டவர் இருக்குது, டவர் 1, டவர் 2, டவர் 3 அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம டவர் 1ல் இருக்கோம். ஸோ இப்படியே உள்ளே போயிட்டு நம்ம டவர் 2, டவர் 3 எண்டில் தான் ஸ்கை பார்க் வந்து இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு தான் நம்ம மேலே போக முடியும். அதனால் நம்ம இந்த வழியாக அப்படியே போய் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இதான் நம்ம டவர் 1ல் கீழே நிற்கிறோம். ஸோ ரிசப்ஷனில் வந்து நம்ம அந்த மாதிரி ஸ்கை பார்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டிக்கெட் காமிச்சாலே உள்ளே அலோவ் பண்ணிடுறாங்க. நம்ம அப்படியே டவர் 1லேருந்து எல்லா அட்மாஸ்பியரையும் பார்த்துட்டு டவர் 3 வரைக்கும் நடந்து போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஸ்கை பார்க்குக்கு போகிறதுக்கு விஷுவல் எய்ட்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கூட நம்ம போய்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூட இங்கே மழை பெய்யுதுங்கிறதுனால ஸ்கை பார்க் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வெதர் நார்மல் ஆயிடுச்சுங்கிறதுனால திருப்பி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கீழே போயிட்டு நம்ம டிக்கெட்டை காமிச்சு மேலே என்ட்ரி பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். இங்கே வந்து நம்ம டிக்கெட்டில் இருக்கிற பார்கோடை ஸ்கேன் பண்ணி அந்த லாக் ஓப்பன் ஆனோடனே நம்ம உள்ள லிஃப்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ நம்ம போகிறது வந்து ஸ்கை பார்க்குக்கு வந்து 56வது மாடி ஹை ஸ்பீடு லிஃப்ட் ஒன்று இருக்குது. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கை பார்க்கு டெஸ்க்கு வந்து ஈஃபில் டவரை விட ஹைட்டுங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கை பார்க்கு வந்து 340 மீட்ரு அப்படிங்கிறத அந்த டிஸ்பிளேயில் காமிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கோம். ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து தன்னால் தெரியுது, காது வந்து கொய்யுங்குது. வாங்க மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், நம்ம சிட்டியோட அட்மாஸ்பியரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஹைட்டில் இருந்து நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் கிளைமேட் வர நல்ல ரெய்னி சீசன், சூப்பராக இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம சிங்கப்பூரில் இருக்கிற வேர்ல்டு ஃபேமஸ் இன்ஃபினிட்டி பூலு. ஸோ நம்ம அதையும் அடுத்து போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் ரொம்ப ஹைட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்விம்மிங் பூலு. இதை வந்து இன்ஃபினிட்டி பூல் அப்படின்னு இங்கே சிங்கப்பூரில் வந்து சொல்லுவாங்க. இது வந்து சிங்கப்பூரோட ஒன் ஆஃப் த ஐகான் அப்படிங்கிற பேர் வந்து இந்த எடுத்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம மெரினா பே ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தால் தான் இந்த பூலுக்கு வந்து குளித்து என்ஜாய் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு வந்து உள்ளே வந்து அலௌட் இல்லை. ஸோ அந்த வியூவை தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பூலில் இருந்துட்டு சிங்கப்பூர் சிட்டியோட அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. சிங்கப்பூரில் இருக்கிற நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய பிளேஸில் இதுவும் ஒன்று. ஆனால் இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் கூட. ஸோ வீக் எண்டில் வந்து இங்கே வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். இங்கே இந்த ஸ்விம்மிங் பூலை வந்து 3 ஜோனாக பிரித்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடலட்ஸுக்கு தனியாக, அப்புறம் சின்ன பசங்க குளிக்கிறதுக்கு, அப்புறம் ஃபேமிலியாக குளிக்கிறதுக்கு தனியாக அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே மேலே வந்து ஓப்பன் பாரும் இருக்குது. ஸோ இங்கே ஸ்விம் பண்ணிவிட்டு அந்த பாரில் போய் சரக்கு அடிக்கிறது வந்து இங்கே ஃபாரினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில்
கோவிட் டைமில் வந்து இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து நிறையா ரூல்ஸ் வச்சுருந்தாங்க. எப்படின்னா குறிப்பிட்ட பேர் தான் குளிக்க முடியும், அதுவும் இத்தனை நிமிஷம் தான் இங்கே வந்து ஸ்டே பண்ண முடியும் அப்படின்னுலாம் நிறையா ரூல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் வீக்கெண்டில் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்து போய்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஹைட்டான இடத்துல இருந்துக்கிட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டே சிங்கப்பூர் சிட்டியோட அழகை பார்த்து ரசிக்கிறது உண்மையிலேயே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க சொல்லணும். கீழே பார்த்தீங்களா நம்ம ஆப்பிள் ஸ்டோரு, அண்ணா அங்கே மெர்லைன் இருக்குது, அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மியூசியம் இருக்குது. அமர்க்கலமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணினதுனால என்னென்னா விசிட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிட்டி பூலை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கை பார்க்கையும் சுற்றி பார்க்கலாம். ஸோ என் பின்னாடி நிறைய கப்பலாக நிற்கி பார்த்தீங்களா, அதுதான் மெரினா பராஜ். ஸோ அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கை பார்க் வந்து இப்போ தான் பீப்புள்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அட்மாஸ்பியரே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபுல் வியூ எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம மேலேருந்து கீழே பார்க்குறது என்னென்னங்கிறத தெரிஞ்சுறதுக்கு இங்கே வந்து ஒரு மேப் வச்சுருக்காங்க. இப்போ தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து வீக்கெண்டுங்கிறனால பார்த்துட்ருக்காங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஷிப்ஸ் இருக்குது அங்கே சிங்கப்பூர் சீல. அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்குது. எல்லாருமே இந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்க்கக்கூடிய இடம் இது. ஸோ நீங்கள் கீழே பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம ஃப்ளவர் டாம், அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்ம கார்டன் பை த பே. ஸோ அதையுமே ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிக்கிட்டு வருது. நம்ம நைட் வியூவிலையும் சிட்டி வந்து சூப்பராக இருக்கும். அதனால் எல்லா பில்டிங்லேயும் லைட்டு போடுறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நைட் வியூவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நைட் வியூவே செம்மையாக இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த மெரினா பேயில் இருக்க சரௌண்டிங் இருக்கிற எல்லா திங்ஸுமே இங்கே மேலேருந்து நம்ம நைட் வியூவில் பார்க்கலாம். ஸோ என் பின்னாடி தெரியல எல்லாமே லைட் செட்டப்னு நினச்சிடாதீங்க, அது எல்லாமே கப்பல். ஸோ நான் மெரினா பேராஜ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஓடி அந்த கப்பல் எல்லாமே என்ன பார்த்துருக்கேன். அதுதான் நைட்டு பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு அப்போ தெரியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நைட் டைமில் இவ்வளோ ஹைட்டில் இருந்துக்கிட்டு நம்ம சிங்கப்பூர் சிட்டியோட அழகை பார்க்குறதே வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா $26 வந்து எடுக்கிறாங்க. அது இல்லாமல் நீங்கள் நேரில் வந்து உங்களோட ஒர்க் பர்மிட் கார்டை நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து $18 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய முக்கியமான இடம் சிங்கப்பூரில் இதுவும் ஒன்று, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவை செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு. வளைச்சி சுற்றி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து டயர்டாயாச்சு. ஸோ மணி இப்போ 8 மணிட்டு ஆக போகுது. இப்போ கீழே போகிறோம். கீழே வந்து வாட்டர் ஷோ வேறு இருக்குது, வாட்டர் லைட் ஷோ வேறு இருக்குது, அதையும் வேறு தனியாக பார்க்கணும். ஸோ டைம் ஆகிடுச்சு, கீழே போகிறோம். வியூவை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.